மோகன் கான்செப்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் பார்ட் 4 வீடியோ, காஸ் ஜோர்டான் மெத்தட் லெவல் 1. ஃபஸ்ட்டு காஸ் ஜோர்டான் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எலிமெண்ட்ரி ஆஃப் ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரோ எக்லைன் ஃபார்ம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஆஃப் ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோ 1 ஐன்றது 1, ஜேன்றது 2. இந்த ரோ 1 ரோ 2யும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வைஸ் வெர்சா. இது ரூல் 1. ரெண்டாவது, ரீப்ளேசிங் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பை நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் தி ரோ பை நான் ஜீரோ ஸ்கேலார். அதாவது ஒரு ரோவை நம்ம ஒரு ஸ்கேலார், ஏதாவது ஒரு நம்பராலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரூல் 2. அடுத்து, ரீப்ளேசிங் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பை சம் ஆஃப் தி ரோ வித் நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் தி அனதர் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அதாவது இப்போ ரோ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோ 1 ரோ 2ஆல் ஆட் பண்ணுறோம். அந்த ரோ 2 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோ 2 நம்ம சம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். இது ரூல் 3. ஸோ இந்த 3 ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது காலம் 1, காலம் 2, காலம் 3. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மேட்ரிக்ஸில் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், ரோ ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்னா, R2 எடுத்து R2வையும் R1 ஆட் பண்ணி R2ல் போட போகிறேன். R2வையும் R1ஐயும் எடுத்து R2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம் ரோ ஆப்ரேஷன்ஸ்னால். R2 சேஞ்ச் பண்ணுற, எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அதை நம்ம எப்படி எழுதணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எதை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதை பேஸ் பண்ணி அதோட அடிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அடிஷன் ஆஃப் R1 அதை நம்ம செகண்ட் எழுதிட்டு R2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், -1 +1 ஆட் பண்ண என்ன வரும், 0 ஆயிரும். ஸோ இந்த இடம் எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். அப்புறம் -1ஐயும் -2ஐயும் 1 ஆட் பண்ணோம்னா -1 கிடைக்கும். 2 3 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரோ ஆப்ரேஷன் பண்ணலாம். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ரோ இன்னொரு ரோவால் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரோ எக்லைன் ஃபார்ம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரோ எக்லைன் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ரோ எக்லைன் ஃபார்மை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துகிட்டு அது கீழே இருக்க ரெண்டையும் நம்ம 0 பண்ணணும். இதையும் 0 பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு அதில் நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம 0 பண்ணணும். இப்போ அடுத்த ரோ இருந்துச்சுன்னா அடுத்தில் எது நான் ஜீரோ எலமெண்ட்டோ அதை எடுத்து அது கீழே 0 பண்ணணும். இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இதுதான் ரோ எக்லைன் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை ரோ எக்லைன் ஃபார்மாக இல்லையான்னு போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ரோவை எடுத்துகிட்டு நான் ஜீரோ எலமெண்ட் எது, ஃபஸ்ட்டு இதுதான், அது கீழே 2 0 இருக்கா, இருக்குது. அடுத்து செகண்ட் ரோவை எடுத்துருக்கோம். செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு அது கீழே 0 இருக்கா, இருக்குது. லெஃப்ட்லேயும் 0 இருக்கா, இருக்குது. லெஃப்டில் எல்லாமே 0 இருக்கா, இருக்குது. அப்போனா இது ரோ எக்லைன் ஃபார்ம் தான். எஸ், இட் இஸ் ரோ எக்லைன் ஃபார்ம். இப்போ இது ரோ எக்லைன் ஃபார்மாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் இது, ஃபஸ்ட் ரோ இது, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் இது, அது கீழே 2 0 இருக்குது. செகண்ட் ரோ எடுத்திருக்கோம், அதுக்கு நான் ஜீரோ எலமெண்ட் இதுதான், அதுக்கு கீழே இருக்கிறது 0 இருக்குது, லெஃப்ட்லேயும் 0 இருக்குது. ஸோ இது ரோ எக்லைன் ஃபார்ம் தான். இப்போ இது பாருங்கள், இது ரோ எக்லைன் ஃபார்மாக, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, ஒரு ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் இது இருக்குது, அது கீழே 2 0 இருக்குது. செகண்ட் ரோ எடுத்துகிட்டு அது நான் ஜீரோ எலமெண்ட் கீழே 0 இருக்குது, ஆனால் லெஃப்டில் எனக்கு நம்பர் இருக்குது, 0 இல்லை. அப்போனா இது ரோ எக்லைன் ஃபார்ம் கிடையாது. இட் இஸ் நாட் எ ரோ எக்லைன் ஃபார்ம். சரி, இதை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டு
ஃபஸ்ட் ரோவில் இதுதான். அதுக்கு கீழே 2 ஜீரோ இருக்கா, இல்லை இங்கே நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்குன்னு வந்து ஜீரோ பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அந்த ஜீரோ எப்படி பண்ணலாம்? இப்போ ஒரு நம்பர் இருக்குது 6ன்னு இருக்குது. இந்த 6ஐ எப்படி ஜீரோ பண்ணுறது? இந்த 6ஐ வந்து எப்படி ஜீரோ பண்ணுறது? -6ஆல் ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஆயிரும். சிமிலர்லி -6ஐ எப்படி ஜீரோ பண்ணுறது? +6ஆல் ஆட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். இது வந்து ஒரு கான்செப்ட். இது வந்து நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இதான் நான் ஜீரோ எலமெண்ட்டு. எனக்கு இது ரெண்டும் ஜீரோ பண்ணணும். எப்படி ஜீரோ பண்ணுறது? ஆப்ரேஷன். இப்போ எனக்கு இது ரெண்டும் ஜீரோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். இது -6, இது ஜீரோ பண்ணணும்னா எனக்கு +6ஆல் ஆட் பண்ணணும். +6ன்னா ரோ 1 இங்கே இருக்குது. இது 6ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 6 ஆயிரும். ஸோ -6 +6 ஆட் பண்ணோம்னா இது ஜீரோ ஆயிரும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ R2 இருக்குது. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணும்போது இந்த இடம் ஜீரோ ஆயிரும். சிமிலர்லி இந்த -3ஐ ஜீரோ பண்ணோம்னா +3யோட ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு ரோ 1 ஆட் பண்ணாலே ரோ 3 வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ ரோ 3 வந்து ரோ 1ஆல் ஆட் பண்ணாலே இது ஜீரோ ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 2 டேர்மையும் ஜீரோ பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது இது பக்கத்தில் உள்ள டேர்மு ஜீரோ ஆகலாம், ஜீரோ ஆகாமலும் இருக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் ஸோ அதுக்கு தான் நான் இது ரெண்டையும் நான் சொன்னேன். ஒரு நம்பரை வந்து ஆப்போசிட் நம்பரால் நம்ம ஆட் பண்ணும்போது ஜீரோ ஆகும். ஸோ இதை வந்து ஆப்போசிட் நம்பரால் ஆட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து நம்ம இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் டு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ இருக்குது. இதோட நான் ஜீரோ எலமெண்ட் இதுதான். ஸோ இது ரெண்டையும் நான் ஜீரோ பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு நான் அந்த லாஸ்ட் ஸ்லைடில் சொன்ன அதே மேட்ரிக்ஸ் தான் இது. ஸோ சொன்ன மாதிரி இந்த -6ஐ +6ஆல் ஆட் பண்ணணும். அதனால் இந்த ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ -3ஐ +3ஆல் ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஆயிரும். ஸோ ரோ 3ஐ ரோ 1ஆல் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு இப்படி கிடச்சிருது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட்டு கீழே இருக்கிறது 2 ஜீரோ ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட்டு கீழே இருக்க இது வந்து 4ஐ வந்து நான் ஜீரோ பண்ணணும். 4ஐ ஜீரோ பண்ண என்ன பண்ணணும்? -4ஆல் ஆட் பண்ணணும். அப்போனா நான் என்ன பண்ணணும்? செகண்ட் ரோவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? 4ஆக மாறிடும். அப்புறம் இதையும் நான் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்ம we can get 0. அதான். ஸோ இதுதான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். இதோட படிக்கலாம். ஆனால் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ரோவை வந்து 8ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது 1 ஆகும். இது நாட் நெசசரி, பட் இது பண்ணாலும் தப்பு இல்லை. இதுவே ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான், இதுவும் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். ஸோ த கிவன் மேட்ரிக்ஸ் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். அடுத்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன? இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட சிம்பிள் பார்த்திங்கன்னா I. 2னா 2/2ன்னு அர்த்தம். I3னா 3/3ன்னு அர்த்தம். ஸோ இந்த டயகனல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும், ரிமைனிங்ஸ் எல்லாம் 0 இருக்கணும். அதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். I3னா 3/3 மேட்ரிக்ஸில் டயகனல் எல்லாம் ஒன்றா இருக்கும், இது எல்லா எலமெண்ட்ஸும் 0 இருக்கும். இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு இப்போ காஸ் ஜார்டன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம்? கிவன் மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, எனக்கு இது ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காலத்தில் இது 1 இருக்குது. இதை 1 பண்ணணும். இதை 1 பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை 1 பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் இது 2, இது 2ஐயும் நான் 0 பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் காலத்தை எடுத்துக்கிறேன். செகண்ட் காலத்தில் எது 1? செகண்ட் ரோவில் தான் 1. ஸோ அதை வந்து இந்த இடத்த வந்து நான் 1 பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடமும் இந்த இடத்தையும் நான் என்ன பண்ணணும்? 0 பண்ணணும்.
அடுத்து தேர்டு காலத்தை எடுத்துக்கிறேன். தேர்டு காலத்தில் இது ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் நான் வந்து 0 பண்ணணும். ஸோ இதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுற ரூல்ஸ். ஃபஸ்ட்டு காலத்தில் 1 எடுத்துக்கணும், 2 0 பண்ணணும். செகண்ட் காலத்தில் செகண்ட் ரோவை மட்டும் 1ன்னு வச்சுட்டு மீதி 2 0 பண்ணணும். தேர்டு காலத்தில் தேர்ட் ரோவில் 1ன்னு வச்சுட்டு மீதி 2 0 பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் 0 பண்ணணும். இதுதான் காலம் வைஸாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஒரு யூனிட் 3x3 யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் 1 எப்படி மாற்றலாம்? இப்போ 3 வந்து எனக்கு 1 மாற்றணும். எப்படி மாற்றுறது? 3 வந்து 1 மாற்றணும். எப்படி மாற்றுறது? 3x3. ஸோ அதே நம்பரால் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 1 மாறிடும். இப்போ 3 0 பண்ணோம்னா ஆப்போசிட் நம்பரால் ஆட் பண்ணோம்னா 0 ஆயிரும். 1ஆல் பண்ணோம்னா அதே நம்பரால் டிவைட் பண்ண 1 ஆகும். 0 பண்ணோம்னா ஆப்போசிட் நம்பரால் ஆட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் வந்து ரோ ஆப்ரேஷன் மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கொடுத்துருக்க நம்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ -2/3 இருக்குது. இது எப்படி நான் 1 மாற்றுறது அப்படின்னா, இதோட ரெசிப்ரோக்காலால் நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2/3னா 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த மைனஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம்னா we can get 1. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ -2/3ஐ -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா we can get 1. ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரோ ஆப்ரேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர். ஒரு கொஸ்டின் வந்து நான் சிங்குலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் வந்து ரெடியூஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நான் சிங்குலரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா ஏ இஸ் ஏ நான் சிங்குலர். சிம்பிள். செகண்ட் கான்செப்ட் என்ன, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு நான் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத நம்ம 1 பண்ணணும். ஒரு நம்பரை 1 பண்ணணும்னா அதே நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ R1 3ஆல் டிவைட் பண்ணோம்னா we can get this 1. இந்த பொசிஷன் வந்து 1 கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். இது ரெண்டையும் 0 பண்ண என்ன பண்ணணும், இதை வந்து -2ஆல் ஆட் பண்ணணும், இது -5ஆல் ஆட் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணணும், இந்த 1 வச்சு தான் நான் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டு 1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 பண்ணுறாங்க. இந்த 1 வந்து நான் -2ஆக மாற்றுவேன் இதை ஆட் பண்ணும்போது. இந்த 5ஐ வந்து இந்த 1 வந்து -5ஆக மாற்றி இது ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்னா இப்படி பாருங்கள். இப்போ R2 இருக்குது, இதை நான் 0 பண்ணணும். ஸோ R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -2 கிடைக்கும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடம் 0 ஆயிரும். அதே மாதிரி R3ஐ வந்து R1 -5ஆல் இந்த R1 என்ன பண்ணுறேன் -5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து இது ரெண்டையும் நம்ம 0 பண்ணுறோம். இதுக்கு தான் நான் வந்து அது பேசிக் கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து செகண்ட் காலத்தை எடுத்துகிட்டு இந்த நம்பரை நம்ம 0 பண்ணணும். ஸோ செகண்ட் காலம் எடுத்துகிட்டு இந்த நம்பரை 0 பண்ணணும், இந்த நம்பரை 1 பண்ணணும். இந்த நம்பரை என்ன பண்ணணும், 1 பண்ணணும். டயகனல் ஃபுல்லாக 1ஆக தான் இருக்கணும். ஸோ இந்த நம்பரை 1 பண்ணணும். 1 பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ 2/3னா 3/2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இருக்க மைனஸ் பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடம் எனக்கு 1ஆக மாறிடும். இந்த இடம் எனக்கு 1ஆக மாறிடுச்சா? ஸோ இது பண்ணும்போது ஃபுல்லாக தான் பண்ணணும். R2 ஃபுல்லாக 3/2ஆல் பண்ணும்போது இந்த இடம் ஃப்ராக்ஷனாக தான் கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த 2 இடம் வந்து எனக்கு 0 பண்ணணும். 0 பண்ணால் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், இந்த 1 வந்து -1/3ஆக மாற்றி நான் இதை ஆட் பண்ணணும். ஸோ -1/3ஆக எப்படி மாற்றுறது, இந்த 1 வந்து -1/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R1 இருக்குது, R2வை வந்து -1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது இடம் 0 ஆயிரும். R2ல் R1ல் போட்டுக்கலாம். அதே மாதிரி R3லையும் அதே தான், இங்கேயும் அதே 1/3 இருக்கிறதுனால இது -1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டே ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ செகண்ட் காலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் காலம் கம்ப்ளீட். தேர்ட் காலத்தில் இது வந்து எனக்கு 1 பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதை நான் 1 பண்ணணும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலால் நான் வந்து
மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வந்து 1 கிடச்சிரும். ஸோ இதை வந்து இதோட ரெசிப்ரோக்கால மல்டிப்ளை பண்ணுறேன். R3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடம் வந்து 1 கிடச்சிருது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நான் வந்து 0 பண்ணணும். இது ரெண்டையும் 0 பண்ண என்ன பண்ணணும், இந்த 1 வந்து நான் இதை வந்து -11/2 மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 1 வந்து -11/2 மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 இதை மாற்றி இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரோ 1 வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோ 3 வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா எனக்கு வந்து ரோ 1 இந்த இடம் வந்து 0 ஆயிரும், ரோ 1. அதே மாதிரி ரோ 2ல் வந்து இந்த இடம் எனக்கு 0 ஆகணும்னா -11/2 R3 மல்டிப்ளை பண்ணி R2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு கிவன் மேட்ரிக்ஸை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரீஸ்னாலும் ஆன்லைன் கிளாஸ்னாலும் nmohan@academic@gmail.com கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.